போனாங்க. 3 மணிக்கு போனவங்க நானும் யாருக்கும் சொல்லாத நான் ஆசிரியர் கரட்டோட கள்ளிப்போ சிரிப்பாகிவா பாலூரும் மண்ணை இந்த என் குழந்தைய கொஞ்ச நேரம் பாத்துக்கிறீங்களா? நீரேது பொட்டக்காடும் பூக்குதே நீண்ட நேரமாகியும் திரும்ப வராததால் காத்திருந்த அதிர்ச்சி. காவல் நிலையத்தில் கண்ணீருடன் ஒப்படைக்கப்பட்ட பொக்கிஷம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய வெறியூர் கிராமத்துல அடைக்கல அன்னை மாதா கோவிலுடைய தேர்பவனி பெருவிழா நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த தேர்பவனி பெருவிழாவுல சுற்று வட்டார பகுதியில இருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்கள் கலந்துகிட்டு தேரை கண்டு கழிச்சிருக்காங்க. அப்போ கள்ளக்குறிச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய குதிரைச்சந்தல் கிராமத்தை சேர்ந்த பத்மாங்கிறவங்களும் இந்த தேர்பவனி பெருவிழாவில கலந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ 30 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத பெண் ஒருத்தர் இயற்கை உபாதை கழிக்க போகணும்னு பச்சில ஆண் குழந்தைய பத்மா கிட்ட கொடுத்துட்டு போனதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் நீண்ட நேரம் ஆகியும் குழந்தைய வாங்க வரல அப்படின்னு சொல்லப்படுது. உடனே பதட்டம் அடைஞ்ச பத்மா உடனடியா பக்கத்துல இருக்கக்கூடிய சங்கராபுரம் காவல் நிலையத்துக்கு பச்சிலம் குழந்தையோட வந்ததால சிறிது நேரம் அந்த இடத்துல பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. சங்கராபுரம் போலீசார் பத்மா கிட்ட விசாரிச்சதுல இயற்கை உபாதை கழிக்க போறேன்னு சொல்லிட்டு 5 மணி நேரம் ஆகியும் குழந்தையுடைய தாய் வரலன்னு நடந்த சம்பவத்தை சொல்லிருக்காங்க. உடனே சங்கராபுரம் காவல்துறையினர் கள்ளக்குறிச்சி குழந்தைகள் நல குழு காப்பாளர் அதிகாரிகள் கிட்ட தகவல் தெரிவிச்சு குழந்தைகள் நலக்குழு அதிகாரிகள் குழந்தைய மீட்டு காப்பகத்துக்கு எடுத்துட்டு போன சம்பவம் அப்பகுதியில பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. பல குடும்பங்கள் குழந்தை வரம் கேட்டு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோவில் குளங்கள்ல வேண்டுதலை வச்சுட்டு வர நிலைமையில பச்சிலம் குழந்தைய விட்டு போன தாய் காவல் நிலையத்துல பார்ப்போர கழங்க வச்சிருக்கு. சங்கராபுரம் பகுதியில அரங்கேறின இந்த ஒரு சம்பவம் அப்பகுதியில இருக்கக்கூடிய மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.